அதே மாதிரி பிஜேபியில் அவன் அசிங்கமாக பேசுகிறான். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடி இஷ்யூலேயே சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலி வேற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. இவங்க இவங்களுக்கு சாதகமாக அசிங்கமாக சங்கிகளை பற்றி பேசுகிறான். அவங்க இவங்கள பற்றி நாளைக்கே நீங்கள் அரெஸ்ட் ஆக போகிறீங்க, நாளைக்கே ஜெயிலில் போட போகிறாங்க. ஒன்றும் இல்லை. சி, ஆர்என் ரவி கவர்னர் கெட்டவரோ நல்லவரோ, ஓகே, தேர் வாஸ் அன் இஷ்யூ. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் அ ஜட்ஜ்மெண்ட். அதுக்குள்ளார அன்றைக்கி ஈவினிங் எவ்வளோ ஊடகங்கள் இந்த ஐடிவிங்களா அவங்க இன்னைக்கு நைட்டே ஆர்என் ரவி பொட்டியை எடுத்துகிட்டு போகிறார், வெளியே போகிறார், இதாக போகுது, அதை போகுது, அசிங்கம். அதுக்கப்புறம் அது எதுவுமே நடக்கல. அப்போ எவ்வளோ அசிங்கம். இது தேவையா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லாதது. நீ யூ கமெண்ட் ஆன் ஹிம். அவர் செய்த தவறை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் இன்னைக்கு நைட்டே பொட்டி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்களா அவர் பொட்டி பேக் பண்ணுறது? இதெல்லாம் தேவையில்லாத. நிறைய பேர் படித்தவங்க, இவங்களாம் படித்த பசங்க. அப்போ அவங்களுக்கே ஒரு மனசாட்சி இருக்கணும். நம்ம பேசுறது நியாயமாக பேசுகிறோமான கிடையாது. ஆகையால் நிறைய ஊடகங்கள் பணத்தை வாங்கிட்டு தான் இவங்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்க எல்லாரும் பணம் வாங்குறவங்க. அந்த பக்கம் இந்த ஆதான் டிவி பிஜேபி அவங்க பேசுறது அதுக்கு மேலே. ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இது நடுநிலை நீங்கள் எடுக்கணும். என்னென்னா, நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான், நீங்கள் தப்பு பண்ணாலும் தப்பு, அதை எடுத்து சொல்லுங்கள். அப்போ இந்த இவங்களுக்கும் அந்த நல்லா எண்ணம் இருக்கணும். தட் இஸ், ஐயோ நம்ம இங்கே திருந்தணும். இப்போ நான் ஒரு பேட்டி ஒன்று பண்ணியிருந்தேன், கரப்ஷன் ஜுடிஷியரின்னு சொல்லி. அப்போ பண்ணப்போ இந்த அந்த டிஎஸ்பி அவங்க உட்காந்துருக்காள் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி சபரீசனை பற்றி பேசலாம், இதை பற்றி பேச. நான் தான் ஃபஸ்ட்டு G2 பற்றி பேசுகிறேன்னா, நான் எங்கள் அப்பா ஒரு காலத்தில் வி வர் த கிங் ஆஃப் ரியல் எஸ்டேட், எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, அப்போ எங்கள் ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே அந்த ஆள் வாங்கியிருக்குது, ஏன்னா அந்த கூத்து நடக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, அப்போ ஒருத்தரை பற்றி பேசக்கூடாதுன்னா, ஏன் நீ தவறு பண்ணுற, நீ தவறு பண்ணால் தானே அது. அப்போ என்னை அந்த ஆள் பெரிய மேட்டை பார்த்தாரு. அப்போ நான் மனசில் அந்த ஆள்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்னை அவதூறாக எதனா பண்ணிங்கன்னா கடவுள் உனக்கு பதில் கொடுப்பார். சொன்ன மாதிரி 10வது நாள் அவங்களுக்கு இடி ரேட் வந்துச்சு. திஸ் இஸ் வாட் வி பிலீவ் காட்.